எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, தமிழ் சினிமா வந்து 2024ல ஜனவரி, பிப்ரவரி அப்படிங்கிற 2 மாசத்துக்குள்ள என்னென்ன மாதிரியான படங்கள சந்திச்சது, நம்ம என்ன ஆங்கிள்ல போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுக்குள்ள டைரக்ட்டா ஒரு மலையாள திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்ப இங்க வந்து தமிழ் சினிமால விஜய் சாரோட படமா இருக்கட்டும், இல்ல வந்து ரஜினி சாரோட படங்களா இருக்கட்டும், கமல் சாரோட படங்கள் இது எல்லாமே மலையாளத்தில போயிட்டு தமிழ்லயே வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடையுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படியெல்லாம் வந்து தாண்டி போயி, இப்போ முதல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றிய வந்து சந்திச்சிருக்கு. அதுவும் அந்த லாங்குவேஜ்லயே பார்க்குறாங்க. அந்த படம் வந்து அந்த குணா பாட்டு வந்து வந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஒரு சாதாரண ஒரு சீனு. அந்த சாதாரண சீன அந்த ஒரு பாட்டு, இளையராஜா சாரோட மியூசிக்கு, கமல் சாருடைய அந்த பழைய எஃபோர்ட் இது வந்து எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஸோ, அப்படி போயிட்டுருக்க நேரத்தில தமிழ் சினிமா ஒரு நல்ல பாதையை நோக்கி நகரவே இல்ல. தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கிழிசையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. இன்னும் பழைய மெத்தடே பேசிட்டு இருக்காய்ங்க. அமைக்கப்பட்ட, பிதுக்கப்பட்ட கதைகள், ஜாதிய கதைகள், அதே மாதிரி அரசியல் ரீதியான கதைகள், இப்ப ஏற்கனவே ஆட்சிக்குள்ள இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கதைகள், இப்படி தான் எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, தமிழ் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இப்போதைக்கு கடந்த 2 மாசத்துக்குள்ள வந்த திரைப்படங்கள்ல மிக முக்கியமான திரைப்படமாக ஒரு படத்த நீங்க பார்க்கணும்னா, நம்மளுடைய ஹனுமன் திரைப்படம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவு குளோபல் லெவல்ல வந்து ரீச் ஆச்சு. அது மத ரீதியான ரீச் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த விட, சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பெயர பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டு, ஒரு பேன் இண்டியா மூவியா அது மாறுச்சு. அந்த படம் எடுக்கப்படும்போதே வந்து ஏகப்பட்ட பேர் என்ன இத்தன லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா ட்ரெய்லர்லயே அத்தன லாங்குவேஜ் காட்டுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய இடத்த போய் அடையும் அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்த நேரத்தில, அந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிய சந்திச்சது. ரூ. 25,00,00,000லேருந்து ரூ. 30,00,00,000 வந்து பட்ஜெட் போட்டு ரூ. 400,00,00,000 கலெக்ஷன் எடுக்குது. கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேல வந்து அந்த படம் கலெக்ஷன் எடுக்குது அப்படின்னா, அது சாதாரணமான விஷயம் கிடையாது. 10 மடங்கு இல்லைங்க. கிட்டத்தட்ட 20 மடங்கு வந்து கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ, நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லவ் டுடே படம் தான் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சக்சஸ் அடைஞ்சது. ரூ. 5,00,00,000 பட்ஜெட் போட்டு ஒரு ரூ. 50,00,00,000 கலெக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு சக்சஸ். 10 மடங்கு கலெக்ஷன். ஸோ, அப்படிப்பட்ட இடத்துல நம்ம நகர்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப மெயினா என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ் சினிமாவுக்குள்ள பழைய ஹீரோஸ் வந்து நடிக்கணும். அவங்களோட படங்கள் தான் ஓடணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல இருந்துச்சு. உதாரணத்துக்கு நீங்க ஜனவரி மாசத்துல வந்து ரிலீஸ் ஆனது ஒரு லிஸ்ட்ட நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசம் வந்து ரிலீஸ் ஆன படங்கள் வந்து, நம்ம இப்ப பேசுற படங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு பேசப்பட்ட படம். இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பரவால்ல அப்படிங்கிற மாதிரி அதாவது நமக்கு மக்கள் வந்து கவனிச்ச திரைப்படங்கள பத்தி தான் நம்ம வந்து பெரிய அளவுக்கு பேச போறோம். ஸோ அப்படி கவனிச்ச திரைப்படத்துல முதல்ல 2 திரைப்படங்கள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அயலான், கேப்டன் மில்லர். இந்த திரைப்படங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து கவனிக்கப்பட்டுச்சு. ஆ ஏன் கவனிக்கப்பட்டுச்சுன்னா, இது பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம். ஒண்ணு வந்து நம்மளுடைய தனுஷ் அவர்கள் வந்து நடிச்ச படம். அதனால அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. அயலான் திரைப்படம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப வருஷமா வந்து புரொடக்ஷன்ல இருந்த படம். அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ, அது வந்து ஏலியன் சம்மந்த படம் அப்படிங்கிறனால பெரிய அளவுக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த 2 திரைப்படங்களுமே ஓரளவுக்கு கலெக்ஷன் எடுத்துச்சு. பட் ஆனா எதிர்பார்த்த அந்த இம்பாக்ட்டையும், அந்த திருப்திய குடுக்கல. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லர் திரைப்படம் வந்து பண்ணப்பட்ட பில்டப்புக்கும், படம் எடுக்கப்பட்டதுக்கும் சம்மந்தமே இல்ல. படம் முழுக்க துப்பாக்கிகள் வெடிச்சதே தவிர, அந்த துப்பாக்கிகள் வெடிக்கிறதுக்கு உண்டான அந்த காரணம் வந்து அழுத்தமாக மக்களோட மனசுல நெருங்கல. அயலான் திரைப்படமும் அதே மாதிரி தான். அயலான் திரைப்படம் கோய் மில்கியான்னு ஒரு படம் வந்து நம்மளுடைய வந்து பாலிவுட்ல வந்த ஒரு திரைப்படம். அதுக்கு பிறகு நீங்க ஈட்டின்னு ஒரு திரைப்படம் இருக்குது. அது வந்து நம்ம ஹாலிவுட்ல வந்து ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் வந்து எடுத்த படம். அந்த படத்துல வந்த கதைய தவிர்த்து வேற எந்த கதையும் இதுல எடுக்கப்படல. நான் என்ன நெனச்சேன்னா, ஏலியன் அப்படின்னு வரும்போது வித்தியாசமா ஏதோ ஒரு கதைக்களத்த யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நெனச்சோம். ஆனா அது மாரிலாம் எதுவுமே இல்ல. ஏற்கனவே பார்த்த ஏலியன் படத்த தான் அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க. கிராபிக்ஸ் வந்து நாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே செஞ்சு, அத வந்து எந்த அளவுக்கு நாங்க பவர்ஃபுல்லா செய்ய முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக, கிராபிக்ஸ் கலைஞர்களுடைய அந்த திறமைய ப்ரூவ் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட படமாகத்தான் இது பார்க்கப்பட முடியுதே தவிர, இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ற இடத்துக்கு போகல. அத விட மிக முக்கியமா அடுத்த படம், மிஷன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. நம்முடைய அருண் விஜய் படம். அது ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது அந்த படத்துல நெறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது பெரிய அளவுக்கு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணல. அதுக்கப்புறம் மேரி கிறிஸ்மஸ் நம்முடைய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஹிந்தியில ஒரு படம் நடிச்சாரு. கேத்ரினா கைஃப் கூட நடிச்சாரு. அது பேசப்பட்டுச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தவிர, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ரீதியா பெரிய அளவுக்கு சக்சஸ் அடையல. அப்புறம் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம். ரொம்ப நாளா வந்து எங்கள வந்து இவங்க போட்டு வந்து ரொம்ப பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி படங்கள் வந்துட்டு இருந்த நேரத்துல 2 சம்மந்தப்பட்ட ஆதிக்க ஜாதின்னு சொல்றவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதின்னு சொல்றவங்களா இருக்கட்டும், இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஒற்றுமைய கிரியேட் பண்ணா, கண்டிப்பா அது இந்த சமூகம் நல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்த திரைப்படம். அது ஓரளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. போட்ட காச எடுத்து குடுத்துச்சு. சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற திரைப்படம் வந்து அடுத்து வருது. நம்மளுடைய ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து நடிச்ச படம்.
அந்த படமும் பெரிய யோசனைகள் இருந்துச்சு. இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும். நான் அந்த படத்த போய் பார்த்ததுக்கு உண்டான காரணம் வந்து ரீல்ஸ்ல வந்து நம்ம அரவிந்த் சாமி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாரு. அவரு வந்து சொல்லுகின்ற விஷயத்துல இருட்டு கடைய பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பாரு. அத நினைச்சு தான் நான் போய் படம் பார்த்தேன். ஸோ அந்த படம் பெரிய அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கும். கிராபிக்ஸ் காட்சிகள பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆ நெகட்டிவான இம்பாக்ட் வந்துச்சு. அவங்க சொல்ல வந்த கருத்து ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனமா இருந்துச்சு. இவங்க சொல்றது முற்போக்குத்தனமா சொல்றாங்க. எப்படின்னா, சுத்தி வந்து குடிசை இருக்கும், சேரி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி அதுக்குள்ள வந்து ஒரு அழகான சலூன் வச்சு ரொம்ப ஹைடெக்கா ஒரு சலூன் வச்சோன்னா, மக்கள் தேடி வருவாங்க. வெளிநாட்டுக்காரங்கலாம் தேடி வருவாங்க அப்படிங்கிற மாரிலாம் காட்டுறாங்க. அதாவது நம்ப படம் எடுக்கலாம். அந்த படத்துல வந்து ஒரு நடக்காத ஒரு காரியத்த வந்து படத்துல வந்து காட்டலாம். ஆனா, இந்த சமூகத்துக்கு ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து சொல்லி புரிய வைக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு படம் எடுக்கப்படும்போது, அந்த படங்கள் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, சமூகத்துக்கு தப்பான ஒரு அபிப்பிராயத்த சொல்லி புரிய வைக்காதீங்க. அது எந்த விதத்திலயுமே அந்த சமூகத்துல பயன்பட போறது இல்ல. அப்ப சிங்கப்பூர் சலூனுங்கிற படம் வந்து ஓரளவுக்கு தான். கோகுல் அதுவும் இல்லாம நம்ம கோகுல் தான டைரக்ஷன் பண்ணாரு. நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் படம் ச்ச நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் இல்ல. இதற்கு தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரா படம் எடுத்தவர் தான் படம் எடுக்குறார். ஸோ அவரு வந்து காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகணும். சில இடங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. சத்யராஜ் சாரும் ரொம்ப பயங்கரமா வந்து சில விஷயங்கள் பண்ணாரு. ஆனா அது எதுவுமே வந்து படத்த பெரிய ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு போய் சேர்த்தல. அப்புறம் நெறைய திரைப்படங்கள் வந்துச்சு. தூக்குதொரை, லோக்கல் சரக்கு இப்படிங்கிற படங்கள்லாம் வந்துச்சு. ஆனா அந்த படங்களும் பெருசா பேசப்படல. டெவில்ங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ஓரளவுக்கு தான் நார்மலா தான் பேசப்பட்டுச்சு. அப்புறம் கடைசியா ஒழுங்கா பேசப்பட்ட படம் வந்து வடக்குபுடி ராமசாமி. நம்ப பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி வந்த வடக்குபுடி ராமசாமி படம் தான் பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுது. சந்தானத்துக்கு ஒரு பெரிய வெற்றியான திரைப்படமா வந்து பேசப்பட்டுச்சு. 600 ஸ்க்ரீன்ல வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. காமெடி சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம நிழல் ரவி சாருடைய காமெடிய வந்து ரொம்ப யூஸ் பண்ணாங்க. சில பேருக்கு அது புடிச்சிருந்தது. பல பேருக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பழைய மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மக்களுக்கு எது பண்ணாலும் பத்தாது. அதர் ஸ்டேட்டுக்காரங்க எப்படி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து நம்ம ஸ்டேட்டுக்காரங்க எது பண்ணாலும் அது குறையா தெரிய ஆரம்பிச்சுருச்சு. அது எப்பயுமே சினிமால வர ஒரு மனநிலை தான். மாற்றான் தொட்டு மல்லிகைக்கு தான் வந்து மனம் உண்டுங்கிற மாரி ஏதோ பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அடுத்த ஸ்டேட்டுக்காரங்க எத பண்ணாலும் ஓகே. பிரேமலுன்னு ஒரு படம் வந்துச்சு. பெரிய நல்ல திரைப்படம் தான். ஆனா அந்த படத்துல வர டயலாக் சப்டைட்டில் இல்லாம உங்களுக்கு புரியவே புரியாது. சில டயலாக்லாம். ஆனா அந்த படத்த வந்து 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, அது நல்லா இருக்குன்னு நம்பிப்பாய்ங்க. ஆனா நிஜமாலுமே அது நல்ல படம் தான். பட் ஆனா அத விட நல்ல திரைப்படங்கள் இங்க வந்திருக்கு. அத விட ரொம்ப நல்ல திரைப்படங்கள் வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம ஆளுங்க பேச மாட்டாய்ங்க. ஸோ வடக்குப்பட்டி ராமசாமி படம் தான் ஓரளவுக்கு காமெடியில வந்து நல்லபடியா பேசப்பட்ட படம். அயலான் திரைப்படத்த விட ஆ கேப்டன் மில்லர் திரைப்படத்த விட மக்களுக்கு திருப்தி குடுத்த படமாக வடக்குப்பட்டி ராமசாமி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லால் சலாம் படம் வருது, தலைவர் படம். ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்த்த திரைப்படம் வந்து அதில சொல்ல வந்த கருத்த கரெக்ட்டா சொல்லிட்டாய்ங்க. படம் எடுக்க வந்த கான்செப்ட்டையும் கரெக்ட்டா எடுத்து முடிச்சுட்டாய்ங்க. பட் ஆனா வந்து அவரோட கேமியோ அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் படம் ஃபுல்லா 1 மணி நேரம் வருவாரு. ஆனா படம் வந்து கண்டிப்பா அவர் சொல்ல வந்த விஷயத்த ரஜினி சாருக்கு அவர் குடுத்த கேரக்டர வந்து அவர் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாரு. போட்ட காசு எடுத்துருச்சுன்னு சொன்னாங்க. ஓடிடி அது இதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே போட்ட காசு எடுத்துச்சு. பெரிய அளவுக்கு வெற்றியான படத்த ஓரளவுக்கு அவங்க எதிர்பார்த்த வெற்றிய குடுத்த திரைப்படமா தான் இருந்துச்சு. அதாவது ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்க்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கணுமோ, அந்த அளவுக்கு வெற்றியான விஷயங்கள் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து, அந்த சப்ஜெக்ட்ட வந்து டெலிவரி பண்ண விதம் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, ஹிந்து, முஸ்லீம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டு, அத வந்து ஒரு கான்ட்ரோவர்சிக்குள்ள கொண்டு போகாம, மத நல்லிணக்கத்தோட சொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சிறுபான்மை மக்களைச் சேர்ந்த பல பேரே அந்த படத்த பார்த்துட்டு பயங்கரமாக புகழ்ந்தாங்க. இந்த ஒற்றுமைய தான் நம்ப வந்து கவனிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா, இந்து, முஸ்லீம் எப்படி வந்து எங்களோட நான் எல்லாத்துக்கிட்டயும் உதாரணம் சொல்லும்போது, என்னோட ஊரைய தான் உதாரணம் சொல்லுவேன். எங்க ஊர்ல அ உள்ளுக்குள்ள என்டர் ஆகும்போது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆகும்போதே லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் கோயில், ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தர்கா இருக்கு. முருகன் கோயில் அன்னதானம் போடும்போது இவங்களும் சாப்பிடுறாங்க. அதே மாரி தர்கால வந்து நோம்பு கஞ்சி ஊத்தும்போது நாங்களும் சாப்பிடுறோம். ஸோ இது எதுவுமே வந்து அந்த எப்படி சொல்றது? மதத்தால வந்து வாழ்க்கை முறையினால பிரிஞ்சிருப்பாங்களே தவிர, ஆனால் அந்த ஊர் மக்களாக எல்லாருமே ஒண்ணு திரண்டு தான் இருக்காங்க. சந்தனப்போ சந்தனக்கூடப்போ வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி நாங்க அந்த சந்தனக்கூட வந்து ரசிப்போம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரியும். மகா சிவராத்திரி அப்போ மகா சிவராத்திரி வான வேடிக்கை அவங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்களும் உணர்ந்திருக்கிறோம். ஸோ அந்த மத நல்லிணக்கத்த அழுத்தமாக சொன்ன திரைப்படமாக லால் சலாம் திரைப்படம் இருக்கும். இப்ப புரியலைனாலும் வந்து ஓடிடில பார்த்து பல பேர் வந்து ரசிக்க தான் போறாங்க. ரொம்ப நல்லபடியாக தான் பேசப்பட போறாங்க. லவ்வர் திரைப்படம். அடுத்த திரைப்படம் லால் சலாம் கூட வந்த திரைப்படம். அந்த படமும் ஓரளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. மணிகண்டன் படத்துடைய குட் நைட் படம் மாதிரியான பயங்கரமான திரைப்படமா இல்லாதனாலும், இந்த காலத்துல வருகின்ற இந்த லவ் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற அந்த குழப்பங்கள் இருக்குல்ல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக வந்து சொன்ன திரைப்படமாக அது இருந்துச்சு. ஆனா வந்து குட் நைட் திரைப்படம் அளவிற்கு ஒரு ஃபீல் குட் மூவியாக அந்த திரைப்படம் இல்லை. இந்த லவ்வர் திரைப்படமும், லால் சலாம் திரைப்படமும் வந்ததுக்கு பிறகு, அதுக்கப்புறம் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம், அதுக்கப்புறமேட்டு இந்த டொவினோ தாமஸோட ஒரு படம், நம்மளுடைய பிரம்ம யுகம் படம், மலையாள சினிமாவை சேர்ந்த எல்லா படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பிறகு, எந்த ஒரு தமிழ் திரைப்படத்து மேலயுமே ஒரு பெரிய தோற்றம் வராத மாரி ஆயிருச்சு. குறிப்பாக இந்த மார்ச் மாசம் வந்த 2 திரைப்படங்கள் மேல சுத்தமா எந்த ஒரு
மனநிலையுமே இல்ல. மக்கள் அத பார்க்குற மனநிலையிலே இருந்தாங்களான்னே நமக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமைய நோக்கி தமிழ் சினிமா நகர்ந்து போச்சு. நம்மளுடைய கௌதம் வாசுதேவ் மேனனுடைய படம் வருது அப்டின்னா, அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும். துருவ நட்சத்திரங்கிற ஒரு படத்த தெரியாத்தனமா பண்ணிப்புட்டு, அந்த படம் ரிலீஸ் ஆகாம போயி, அதனால ஒரு பட்ட பாட்டுனால, இப்ப அவரு எந்த படம் வந்தாலுமே அத பத்தி பேசாம இருக்காங்க. ஜோஷுவான்னு ஒரு படம் வந்துச்சு இப்போ. இமை போல் காக்கன்னு ஒரு படம். அந்த படத்த பத்தி யாருமே பேசல. டிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 10 டிக்கெட்லாம் வந்து பிளாக் பண்ணி தான் வந்து படம் போட்டிருப்பேன். அந்த படத்துக்கு ரூ. 10 டிக்கெட்ட பிளாக் பண்ணாமயே படம் ஓட்டுற ரேஞ்சுல வந்து போய் சேர்ந்துருச்சு. படமும் ரொம்ப நார்மலா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாய்ங்க. படத்த பார்க்காம நம்ம எதுவும் பேச முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு படம் போர்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்ப ஜே பேபின்னு ஒரு படம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காய்ங்க. ஸோ என்னதான் படங்கள் வந்தாலுமே, கதை அம்சத்தோட படங்கள் வந்தாலுமே, அந்த மலையாள சினிமாவுடைய அந்த பாதிப்பு இப்ப கொஞ்சம் தமிழ் சினிமாக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அதை தாண்டி ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படத்த குடுத்து நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இப்ப அதர் ஸ்டேட்ல இருக்க படங்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ தமிழ் சினிமாவுக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டு கதையம்சத்தோட எடுக்கக்கூடிய படங்கள்லாம் வந்தால் கூட, அத மக்கள் ரசிப்பாங்களா? அப்படிங்கிற விஷயம் நெறைய கேள்விக்குறியா இருக்குது. அத நம்ப பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரசிகர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த லாஸ்ட் 2 மாசத்துக்குள்ள நீங்க பார்த்த படங்கள்ல எந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மனசுக்கு நெருக்கமா இருந்துச்சு? தமிழ் சினிமாவை வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போறக்கூடிய மனநிலைக்கு வந்துச்சு அப்படின்ற விஷயத்த நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. நான் சொன்னதுல ஏதாவது தவறுகள் இருக்கலாம். என்னுடைய புரிதல்ல நான் சொல்றேன். நான் வந்து சினிமாவ பார்க்குறேன். நம்ப வந்து வருஷத்துக்கு 100 படங்கள் பார்க்குறோம் தியேட்டர்ல. எல்லா படங்களும் பார்த்தால் கூட, நம்மளுடைய மனதுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதத்தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். இதுல போய் உட்காந்துட்டு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஐயோ! அத பத்தி ஒரு வீடியோவே போடப் போறேன். ஆ இந்த கமெண்ட் வந்து இந்த கன்டென்ட்லாம் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான்லாம் ஒருத்தன் வந்து கமெண்ட்ல கேட்பாய்ங்க. அவங்களலாம் நினைக்கும்போது அடி வயித்துலருந்து அப்படியே ஒரு அற்புதமான உணர்வுலாம் நமக்கு வருது. ஸோ அவங்கள பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஒரு வீடியோ பேசணும். அடுத்த வீடியோல பேசப் போறோம். இனிமேலு பேசுறதுல வந்து யோசனைலாம் கிடையாது. எத வேணாலும் இந்த சமூகத்துல பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள கண்டிப்பா பேச தான் போறோம். உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட் எழுதுங்க. நம்ம இன்னும் நெறைய பேசுவோம். தமிழ் சினிமா விரைவில் ஒரு அடுத்த ஸ்டேஜ்க்கு வரும் அப்படின்னு நான் நம்புறேன். கங்குவா அது இதுன்னு நெறைய திரைப்படங்கள் வரப்போது. ஸோ அந்த திரைப்படங்கள் வந்து இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காய்ங்கல்ல, இது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ற மாதிரி அதாவது நம்ம கிண்டல் பண்றோம்ல, தமிழ் சினிமா இப்படி போயிருச்சு, அப்படி போச்சுன்னு கிண்டல் பண்றோம்ல, இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம வந்து நம்புவோம். நான் எப்பயுமே நம்புவேன். நம்மளுடைய திறமையாளர்கள் எல்லாருமே இங்கிருந்து தான் அதர் ஸ்டேட்டுக்கு போய் பெரிய அளவுக்கு வந்து சாதிச்சிருக்காய்ங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டிருக்கு. 2024ல கடந்த 2 மாசத்துல ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டிருக்கு. அந்த தொய்வை கண்டிப்பா மீண்டு வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுடைய கருத்த கமெண்ட் எழுதுங்க. நம்ம நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!